நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். அந்தமானில் இறந்த SSP ஸ்ரீகாந்தின் உடலுக்கு மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அஞ்சலி செலுத்தினர். புதுவை காவல்துறையில் SSP-யாக பணியாற்றிய ஸ்ரீகாந்த் பதவி உயர்வு பெற்று IPS அதிகாரியாக அந்தமான் நிக்கோபார் தீவில் பணியாற்றி வந்த நிலையில் நேற்று மாரடைப்பால் காலமானார். இத்தகவலை அறிந்த உறவினர்கள் மற்றும் காவல்துறையினர் மிகவும் அதிர்ச்சி அடைந்தனர். அவரது உடல் அந்தமானில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு பின்னர் விமானம் மூலம் இன்று காலை சென்னைக்கு கொண்டுவரப்பட்டு அங்கிருந்து காரில் பிற்பகல் லாஸ்பேட்டை நாவர்குளத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு வந்தது. பின்னர் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அவரது உடலுக்கு மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, மாநிலங்களவை உறுப்பினர் கண்ணன், சபாநாயகர் சபாபதி, முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன், திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன், முன்னாள் முதலமைச்சர் RV ஜானகிராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவா, முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார், முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான், கந்தசாமி, திமுக இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனுஸ், துணை சபாநாயகர் TPR செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் தேனி ஜெயக்குமார், வைத்தியநாதன், கல்யாணசுந்தரம், அசோக் ஆனந்த், நாஜிம், காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் AV வீரராகவன், வாரிய தலைவர்கள் வையாபுரி மணிகண்டன், NSA ஜெயபால் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புசி ஆனந்த், காவல்துறை உயர் அதிகாரிகள், நண்பர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் காவல்துறை கொடி அணிவிக்கப்பட்டு இறுதி ஊர்வலமாக அவரது உடல் எடுத்துச் செல்லப்பட்டு கருவடிக்குப்பத்தில் உள்ள மைதானத்தில் குண்டுகள் முழங்க காவல்துறை மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. புதுவையில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் காரைக்கால் மீனவர்களை மீட்க கோரி மாநில செயலாளர் அனந்தராமன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. புதுவை சிங்காரவேலர் சிலை முன்பு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்களை மீட்க கோரியும் புதுவை மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்களை மீட்பதில் பாராமுகமாக இருந்து வரும் மத்திய அரசை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. மாநில அமைப்பாளர் அனந்தராமன் தலைமையில் செய்தி தொடர்பாளர் குமார், மாநில ஆலோசகர் ராமகிருஷ்ணன், மாவட்ட தலைவர் சுப்பிரமணியன், துணை செயலாளர்கள் பொன் செல்வராஜ், முன்னாள் கவுன்சிலர் வடிவேலு உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்ற போராட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு காரைக்கால் மீனவர்களை மீட்க மாண்புமிகு முதல்வரும் நாட்டின் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். கிருமாம்பாக்கம் டாக்டர் அம்பேத்கர் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஊட்டச்சத்து மாத்திரைகளை அமைச்சர் ராஜவேலு வழங்கினார். புதுவை அரசு கல்வித்துறையும் சுகாதாரத்துறையும் இணைந்து மாணவர்களிடையே கல்வி அறிவுத்திறன் குறைபாடு ஏற்படுவதற்கான காரணங்களை ஆய்வு செய்து இரும்புச்சத்து குறைபாடு காணப்பட்டதால் பள்ளிகள் தோறும் மாணவ மாணவிகளுக்கு இரும்புச்சத்து மாத்திரைகள் வழங்கி வருகிறது. அதன் தொடர்ச்சியாக கிருமாம்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஊட்டச்சத்து மாத்திரை வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு ஊட்டச்சத்து மாத்திரைகளை வழங்கினார். பள்ளி துணை முதல்வர் ராஜேந்திரன், தலைமை ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் மற்றும் ஆசிரியர்கள் நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். ஆரியபாளையம் புதுவை அரசு சாராய ஆலையில் கொள்ளைப்புறமாக ஆட்கள் நியமிக்கப்படுவதற்கு கண்டனம் தெரிவித்து AITUC சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. புதுவை வில்லியனூர் அடுத்த ஆரியபாளையத்தில் அமைந்துள்ள அரசு சாராய ஆலையில் கொள்ளைப்புறமாக 20க்கும் மேற்பட்டோர் நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறி AITUC தொழிற்சங்கம் சார்பில் மாநில செயலாளர் அபிஷேகம் தலைமையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வில்லியனூர் மங்களம் தொகுதி செயலாளர் அந்தோணி முன்னிலையில் சாராய ஆலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. மேலும் ஆரியபாளையம் பகுதியில் 15 வருடங்களாக லோடுமேன் வேலை செய்பவர்களுக்கும் உள்ளூர் இளைஞர்களுக்கும் ஆலையில் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் வலியுறுத்தி நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் இளைஞர் பெருமன்ற மாநில தலைவர் அந்துவான், AITUC சந்திரசேகர் மற்றும் நிர்வாகிகள், லோடுமேன் பணியாளர்கள், ஊர் இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். சாராய ஆலை ஆரம்பித்ததிலிருந்து லோடுமேனாக வேலை செய்து கொண்டிருக்கும் எங்களை வேலையில் பணி சேர்க்கவில்லை. உள்ளூரில் இப்போ நாங்கள் வேலை கேட்டால் இங்கே வேலை இல்லை, வேலை செய்வதற்கு யாரும் புதிதாக ஆட்களும் வரவில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் கொள்ளைப்புறமாக ஆட்கள் தினமும் 3 பேர் 5 பேர் மட்டும் சேர்மன் மூலியமாக வைக்கிறார்கள். இதை கண்டித்து நாங்கள் AITUC தொழிற்சங்கம் சார்பாக போராட்டம் நடத்துகிறோம். அகில இந்திய அளவில் நடைபெற்ற நாடக போட்டியில் முதல் பரிசு வென்ற புதுவை கேரள சமாஜம் நாடக குழுவினர் அமைச்சர் தியாகராஜனை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். கேரள சங்கீத நாடக அகாடமி சார்பில் அகில இந்திய அளவிலான பிரவாசி நாடக போட்டி கடந்த ஜனவரி 25ஆம் தேதி துவங்கி நடைபெற்று வந்தது.
சுமார் 4 கட்டங்களாக நடைபெற்ற போட்டியின் இறுதியில் புதுவை கேரள சமாஜம் நாடக குழு முதல் பரிசை பெற்றது. மேலும் குழு இயக்குனர் பஷீத் நல்லாகாத்திற்கு சிறந்த இயக்குனர் பரிசும், நடிகர் கோபாலிற்கு தென்னிந்திய அளவில் சிறந்த நடிகர் பரிசும் வழங்கப்பட்டது. பரிசுகளை வென்ற கேரள சமாஜம் குழுவினர் அமைச்சர் தியாகராஜனை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். குழு இயக்குனர் மற்றும் நிர்வாகிகள் நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். புதுவை தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட பயனாளிகள் சங்கத்தினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்கு பூட்டு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட பயனாளிகள் சங்க தலைவர் தெய்வானை தலைமையில் மத்திய குழு திருநாவுக்கரசு, பிரதேச தலைவர் கலிவரதன், பயனாளிகள் சங்க செயலாளர் மணிபாலன் உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் பூட்டு போடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் 100 நாள் வேலை திட்ட பயனாளிகள் ஏராளமானோர் பங்கேற்று 100 நாள் வேலை திட்டத்திற்கு சட்ட கூலியை வழங்கிட வேண்டும், மங்கலம் கிராம பஞ்சாயத்து பயனாளிகளுக்கு இலவச சட்ட பணி ஆணையத்தின் உத்தரவுப்படி வேலையில்லா கால படியினை உடனடியாக வழங்கிட வேண்டும், 2013-2014 ஆண்டிற்கான 100 நாள் வேலையை உடனடியாக வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி உச்சகட்ட தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சுற்றுலா வளர்ச்சிக் கழக நீர் விளையாட்டு ஊழியர்கள் திட்ட அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக் கழக நீர் விளையாட்டு ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்கள் நடத்தியும் அளித்த வாக்குறுதிகள் எதையும் சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் நிறைவேற்றாமல் காலம் கடத்துவதை கண்டித்தும் பதவி உயர்வுக்கான பணி ஆணைகளை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் உச்சகட்ட தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக் கழக நீர் விளையாட்டு ஊழியர் கூட்டு நடவடிக்கை குழுவினர் சுற்றுலா வளர்ச்சிக் கழக திட்ட அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீர் விளையாட்டு பிரிவு ஊழியர்கள் ஏராளமானோர் போராட்டத்தில் கலந்து கொண்டு சுண்ணாம்பாறு படகு குழாமல் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் புதிய படகுகள் மற்றும் என்ஜின்கள் வாங்கி தர வேண்டும், காத்திருக்கும் சுற்றுலா பயணிகளுக்கு நிழல் வசதியும் அமரும் வசதியும் ஏற்படுத்தி தர வேண்டும், உதவி மேலாளர்களுக்கு மேலாளர் பதவி உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். புதுவை கோவிந்த சாலையில் மகளிர் சுய உதவி குழுக்களின் பெயர் பலகையை அரசு கொறடா நேரு திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். புதுவை உருளையன்பேட்டை தொகுதி கோவிந்த சாலையில் புதுவை நகராட்சி மூலம் செயல்படும் சுய உதவி குழுக்கள் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக அரசு கொறடா நேரு கலந்து கொண்டு வசந்தம் நேயம் சுபதினம், மகளிர் சுய உதவி குழு, வசந்தம் தீப ஒளி சிக்கனம் மற்றும் கடன் நாணய சங்கம், வசந்தம் ஓம் சரணம் மகளிர் சுய உதவி குழு ஆகிய குழுக்களின் பெயர் பலகையை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். விழாவில் மகளிர் சுய உதவி குழுக்களின் திட்ட அதிகாரி இருசன், தொகுதி மகளிர் குழு பொறுப்பாளர் விஜயலட்சுமி, ஊர் முக்கிய பிரமுகர்கள், மகளிர் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர். புதுவை பாகூரில் இலவச தையர் பயிற்சி முகாமை அமைச்சர் தியாகராஜன் துவக்கி வைத்தார். புதுவை மோதிலால் நேரு அரசு தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் சமுதாய மேம்பாட்டு திட்டத்தின் விரிவாக்க மைய திறப்பு விழா பாகூரில் நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் உதயகுமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் தியாகராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விரிவாக்க மையத்தை திறந்து வைத்து இலவச தையர் பயிற்சி முகாமையும் துவக்கி வைத்தார். சமுதாய மேம்பாட்டு திட்ட ஒருங்கிணைப்பாளர் பிலோமிநாதன் மற்றும் நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் விழாவில் கலந்து கொண்டனர். புதுவை வில்லியனூர் நகருக்குள் அனைத்து பேருந்துகளையும் இயக்க போக்குவரத்து துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்களிடையே எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. புதுவை வில்லியனூரில் நகருக்குள் கனரக வாகனங்கள் செல்வதால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க புறவழிச்சாலை அமைக்கப்பட்டது. இதில் புதுவையிலிருந்து விழுப்புரம் செல்லும் அனைத்து பேருந்துகளும் சென்றாலும் நகரின் உள்ளே சென்று பயணிகளை ஏற்றிச் செல்கின்றன. ஆனால் விழுப்புரத்திலிருந்து வரும் பெரும்பாலான பேருந்துகள் நகருக்குள் செல்லாமல் புறவழிச்சாலையிலேயே பயணிகளை இறக்கி விடுகின்றனர். குறிப்பாக இரவு நேரங்களில் பயணிகளை புறவழிச்சாலையில் இறக்கி விடுவதால் பயணிகள் அச்சத்துடன் நடந்து வர வேண்டியுள்ளது. எனவே பொதுமக்களின் நலன் கருதி அனைத்து பேருந்துகளையும் வில்லியனூர் நகர பகுதிக்குள் சென்று பயணிகளை இறக்கிவிட போக்குவரத்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளுக்கு விதித்திருக்கும் தடை பற்றி விவாதிக்க தமிழ்நாடு கள் இயக்கம் அழைப்பு விடுத்துள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு கள் இயக்க கள ஒருங்கிணைப்பாளரும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு செயலாளருமான நல்லசாமி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், தமிழ்நாடு கள் இயக்கம் கொண்டிருக்கும் கோரிக்கையில் நியாயமே இல்லை என நிரூபிப்பவர்களுக்கு 1 கோடி ரூபாய் பரிசு என அறிவிக்கப்பட்ட பொதுவான போட்டித் தொகை தற்போது 2 கோடியாக உயர்த்தி அறிவிக்கப்படுவதாக தெரிவித்தார். தொடர்ந்து கள்ளுக்கு விதித்திருக்கும் தடை பற்றி விவாதிக்க அழைப்பும் விடுத்த அவர் மேலும் கூறுகையில்,
விவசாய நாட்டிற்குள் வேளாண் விளைபொருட்களை இறக்குமதி செய்வது தேசிய அவமானம் என்றும், எனவே நாட்டின் அனைத்து பகுதி வளங்களையும் ஒருங்கிணைத்து மத்திய மாநில அரசுகள் செயல்பட்டால் மட்டுமே இந்திய நாடு உலக அளவில் வல்லரசாக மாறும் என்றார். புதுவை ஜிப்மர் மருத்துவமனையின் சிறுநீரகவியல் துறை மருத்துவர்கள் மிகவும் அரிதான லேப்ரோஸ்கோபி அறுவை சிகிச்சையை ஏழை நோயாளிக்கு வெற்றிகரமாக அளித்துள்ளனர். விழுப்புரத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் வலது பக்க சிறுநீரகத்தில் கல் உருவாகி சிறுநீரகமே பழுதடைந்து வயிற்று வலியால் பாதிக்கப்பட்டு புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருடைய பழுதடைந்த சிறுநீரகத்தை நீக்க அறுவை சிகிச்சை தேவைப்பட்ட நிலையில் நவீன அறுவை சிகிச்சை யுக்தியின் மூலம் பல்துளை அறுவை சிகிச்சை வலி குறைந்த சிறு தழும்புகள் உடைய சிகிச்சை அடிவயிற்றில் செய்யப்பட்டது. ஜிப்மர் சிறுநீரகவியல் துறையின் மருத்துவர் முருகானந்தம் தலைமையிலான மருத்துவ குழுவினர் தமிழ்நாட்டிலும் புதுவையிலும் எந்த ஒரு அரசு மருத்துவமனையாலும் செய்யப்படாத அரிய பெரிய தனியார் மருத்துவமனைகளில் மட்டுமே செய்யப்படும் லேப்ராஸ்கோபி முறையில் வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்துள்ளனர். மேலும் இந்த சிகிச்சை எளிய மக்களுக்கும் கிடைக்கும் வகையில் விரிவுபடுத்தப்பட உள்ளதாக ஜிப்மர் நிர்வாகம் அறிவித்துள்ளது. புதுவை சேதராப்பட்டு அரசு மேல்நிலைப் பள்ளியில் தொழில்திறன் மேம்பாட்டு பயிற்சி கைவினைப் பொருட்கள் கண்காட்சி நடைபெற்றது. புதுவை சேதராப்பட்டில் அமைந்துள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் அனைவருக்கும் கல்வி இயக்கம் சார்பில் 2012-2013 ஆண்டிற்கான தொழில்திறன் மேம்பாட்டு பயிற்சி கைவினைப் பொருட்கள் கண்காட்சியின் துவக்க விழா பள்ளி துணை முதல்வர் அப்துல் வாஹீது தலைமையில் நடைபெற்றது. ஆசிரியை பாக்கியலட்சுமி வரவேற்ற விழாவில் பள்ளி கல்வித்துறை இயக்குநர் வல்லவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்ததுடன் மாணவர்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் வசதிக்கான கருவியினையும் இயக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். பள்ளி தலைமை ஆசிரியர் அரங்கநாதன் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் புதுவை மாநில திட்ட இயக்குநர் பார்த்தசாரதி வாழ்த்தி பேசினார். பள்ளியின் விரிவுரையாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட விழா இறுதியில் விரிவுரையாளர் சிவகாம சுந்தரி நன்றி கூறிட தொடர்ந்து அனைவரும் கண்காட்சியை பார்வையிட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.